மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நிலவரத்தை செய்தியாளர் மணிகண்டன் தருகிறார். அவரோடு பேசலாம். மணிகண்டன், மதுரவாயல் தொகுதியில் எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது, தற்போதைய நிலவரப்படி? கார்த்திகேயன், மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் வலசரவாக்கம் போன்ற இடங்களில் ஒரு 11 மணி 12 மணி போல லேசாக மழை பெய்ததால் சற்று வாக்குப்பதிவு தொய்வாக ஏற்பட்டிருந்தது. அதன் பிறகு எங்குமே மழை இல்லாத காரணத்தால் தற்பொழுது மீண்டும் அந்த விறுவிறுப்பை அடைந்திருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். தற்பொழுது நாம் இருக்கும் இடம் மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட நெற்குன்றம் மேட்டுக்குப்பம் என்னும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் இருக்கின்றோம். இங்கு மொத்தம் 15 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடியில் இன்று காலை முதலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருவதாக இங்கு இருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியை பொறுத்தவரை இன்று காலையிலிருந்து இங்கு ஒரு துளி மழை கூட பெய்யவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். வெயிலும் அந்த அளவுக்கு அடிக்கவில்லை என்றும் மிதமான ஒரு சூழ்நிலை நிலை வருவதால் காலையிலிருந்தே பெருமளவுக்கு பொதுமக்கள் இங்கு வாக்களிப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தற்பொழுது கூட இந்த கடைசி நேரத்தில் கூட இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது வாக்குப்பதிவு முடிவதற்கு. அந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி தங்களுடைய ஜனநாயக கடமையை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு பொதுமக்கள் இங்கு குடும்பமாக வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தேர்தல் ஆணையம் ஏற்கனவே செய்துள்ள அந்த வசதிகளை பயன்படுத்தி முதியவர்களுக்கு தனியாக அவர்கள் சக்கர நாற்காலி இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். முதியோர்கள் தங்களது வீட்டில் தங்களுக்கு முதுமையை கூட பொருட்படுத்தாமல் இங்கு ஆட்டோக்களோ அல்லது கார்களோ இங்கே வந்து அவர்கள் இந்த சக்கர நாற்காலியை பயன்படுத்திக் கொண்டு வாக்களிக்கும் காட்சி இங்கு நம்மால் காண முடிகிறது. மணிகண்டன், சென்னையை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகளில் அதிகமான வாக்குப்பதிவு, சில தொகுதிகளில் குறைவான வாக்குப்பதிவு அப்படின்னு தகவல் வந்திருக்கிறது. இங்க யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது? இளைஞர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்ததா? பெண் வாக்காளர்கள் அல்லது ஆண் வாக்காளர்கள் யாருடைய பங்களிப்பு இங்கே அதிகமாக இருந்தது? மதுரவாயல் தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் பெண் வாக்காளர்களுடைய பங்கு அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம். முக்கியமாக குறிப்பாக நாம் முதல் தலைமுறைகளுடைய பங்கு அதிகமாக இருந்ததாக நம்ம இரண்டாவதாக கூறலாம். ஏனென்றால் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளார்கள் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தொகுதியை பொறுத்தவரை காலை முதலிருந்தே தற்பொழுது வரை பெண்கள் பெருமளவு இங்கு வாக்களித்து வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. அதுபோல இளைஞர்கள், முக்கியமாக முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களுடைய பங்களிப்பும் இந்த தொகுதியை பொறுத்தவரை பெருமளவு அதிகமாக இருந்து வருகிறது என்றே நாம் சொல்லலாம். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் 15 வாக்குச்சாவடிகள் இருப்பதால் இங்கு பொதுமக்களுடைய வருகை மிக அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்தவித சிரமமின்றி இங்கு தேர்தல் அலுவலகம் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஒரு விசாலமான இடத்தையும் தேர்வு செய்துள்ளதால் அவர்களுக்கு காலையிலிருந்து தற்போது வரை எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று நாம் கேட்டறிந்தவாறு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது கூட ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை நாம் இங்கு பார்க்கலாம். அவர் ஆர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு முடியும் நிலையில் கூட அவர் ஆர்வமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மால் இங்கு காண முடிகிறது. அவர் தற்பொழுது தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தற்போது இந்த வாக்குச்சாவடியில் வந்திருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. கார்த்திகேயன்.